ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் டிஆர்பி சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது ஓவிய ஆசிரியர் நியமனத்திற்கான ஒரு அறிவிப்பை தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்றதை இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓவிய ஆசிரியர்கள் நியமனத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு தேதியை ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதாவது 2012 முதல் 2016 வரை பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் காலியாக உள்ள ஓவிய ஆசிரியர் பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எப்போ வந்தது, அதுக்கான ஏற்கனவே லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக நிறைய வழக்குகள் இருந்ததுனால அது கொஞ்சம் தாமதமாகிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இந்த சிறப்பாசிரியர் பணியிடங்களுக்கான பணி நியமன அறிவிப்பு ஜூலை 26, 2017 வெளியிடப்பட்டது. அதற்கான எழுத்துத் தேர்வும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23, 2017 நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான தேர்வு முடிவுகளும் 2018 வெளியிடப்பட்டு தற்காலிக தெரிவு பட்டியல் அதே ஆண்டு, அதாவது 2018 அக்டோபர் 12 வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இதையடுத்து நடந்த வழக்குகளின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி ஏற்கனவே அப்போது 2018 அக்டோபர் 12 வெளியிடப்பட்ட அந்த தெரிவு பட்டியலில் மாற்றப்பட்டு தற்காலிக தெரிவு பட்டியல் அடுத்த ஆண்டு, அதாவது அதே அக்டோபர் 18, 2019 வெளியிட்ட அந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக மறுபடியும் மாற்றப்பட்ட அந்த தெரிவு பட்டியல் 2019 வெளியிட்டிருக்காங்க. இந்த அக்டோபர் 18, 2019 வெளியிடப்பட்ட மாற்றப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் அது மேலே ஏதாவது கேசஸ் பெண்டிங் இருந்ததா என்னன்னு தெரியல. 2020 மார்ச் 16 பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தற்காலிக தேர்வு பட்டியல் புதிதாக வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் அக்டோபர் 12, 2021 வெளியிடப்பட்ட பட்டியல் திரும்ப பெறப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இப்பட்டியலில் ஏதேனும் பிழைகள் சுட்டிக்காட்டப்பட்டால் அவற்றை திருத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உரிமை உண்டு என ஆசிரியர் தேர்வு வாரியம் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் படி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க உள்ளது. மேலும் டிஆர்பியை பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டும் ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அதாவது ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழே விட்டுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 318 பேருக்கு இந்த லிஸ்ட்டில் பேர் இருக்குது, கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் பேரும் இதில் இருக்கான்னு பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டினா அதை திருத்துவதற்கான உரிமை டிஆர்பிக்கு உண்டுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஆர்பி சம்மந்தமான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி.